பேரிடர் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பேரிடர் மேலாண்மையின் நிலையான வளர்ச்சிக்கான கல்வி. அதில் நிலையான வளர்ச்சிக்கான கல்வி என்பது நிலையான எதிர்காலம், நம்ம எதிர்காலத்தை பொறுத்து உருவாக்கும் திறன்கள், மதிப்புகள், அணுகுமுறைகள் பெறுவதற்கான கல்விகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிற சட்டம் 2005 தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய பிரதமர் தான் இதோட தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய பேரிடர் மீட்பு படை, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கீழே தேசிய பேரழிவு மீட்பு படை அமைக்கப்பட்டது. உடனடியாக மீட்பு நடவடிக்கை நாடு முழுவதும் 10 பாட்டாளி படைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. பேரிடர் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு. பேரிடர் ஏற்பட்டால் என்ன செய்யணும், அந்த மக்களை எப்படி பாதுகாக்கணும், அவங்களுக்கு விழிப்புணர்வு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்ல வராங்க. பேரிடர் மேலாண்மை ஏற்பட்டால் எப்படி விரைவாக செயல்பட்டு மக்களை எப்படி அதிலேருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு வழங்கணும்னு சொல்கிறாங்க. பேரிடர் மேலாண்மையின் படிநிலைகள். பேரிடர் தன்மை, தீவிரம், தாக்கம், இழப்புகள் ஆகியவற்றை அறிதல், பேரிடர் தவிர்க்க இயற்கை வளங்களை சேகரித்தல், பேரிடர் எதிர்கொள்ள மனித வளங்களை ஆயத்தப்படுத்துதல், தகவல் தொடர்புகளை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரிடர் மேலாண்மையோட வகைகள் என்னென்னா, நீர் தொடர்பான பேரிடர் மேலாண்மை, புவியியல் தொடர்பான பேரிடர் மேலாண்மை, மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரிடர் மேலாண்மை, உயிரியல் தொடர்பான பேரிடர் மேலாண்மை, தொழில்துறை தொடர்பான பேரழிவுகள், அணு பேரழிவுகள். நீர் தொடர்பான பேரழிவுகள் வெள்ளம், ஆலங்கட்டி மழை, மேக வெடிப்பு, சூறாவளி, வெப்ப அலைகள், குளிரலைகள், வறட்சி, சூறாவளி ஆகியன இதில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புவியியல் பேரழிவு அப்படின்னா நிலச்சரிவுகள், பூகம்பம், எரிமலை வெடிப்புகள் ஆகியன இதில் அடங்கும்னு சொல்கிறாங்க. மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவுகள் நகர்ப்புற காட்டு தீ, எண்ணெய் கசிவுகள் மற்றும் பெரிய கட்டமைப்புகளால் இவை ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உயிரியல் பேரழிவுகள் இந்த வகையான வைரஸ் வெடிப்புகள், பூச்சி படையெடுப்புகள், கால்நடை தொற்றுகள், வெட்டுக்கிளி போன்றவை இவர் தாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில்துறை பேரழிவுகள் அப்படின்னா ரசாயன தொழில்துறை விபத்துகள், சுரங்க தண்டு போன்றவை கசிவுகளை உள்ளாக்குது அப்படிங்கிறாங்க. அணு பேரழிவு அணுக்கரு உருகுதல், கதிர்வீச்சு தொடர்பான தீக்காயங்கள் தொடர்பானவை இதில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரழிவை குறைப்பதற்கு சாலை, அணை, பாலங்கள், மீன் நிலையங்கள் போன்ற முக்கியமான உள்கட்டமைப்புகள் வழக்கமான சோதனைகளை இதில் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கமான சோதனைகளை நடத்தி அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவை பாதுகாப்பு தரங்களை தேவைப்பட்டால் இவங்க பலப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க.